ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான நாளாக வருது. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பிரபஞ்சத்தில் ஏப்ரல் மாதத்துடைய 27ஆம் தேதி சித்திரையுடைய 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. இதுதான் நாளை நாள் முக்கியமான நாள் என்பது குறிப்பிடப்படுது. நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுன ராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த சித்திரை அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் இருள் நிறைந்த சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கொண்டிருக்கும். அதில் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை ஒரு தனி பலனை கொண்டிருக்கு. சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை தான் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. ஏன்னா ஆண்டு பிறந்து முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப மிதுன ராசிக்காரங்க பலனடையணும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான அமாவாசை பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிட 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளில் ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி கிரகநிலைகள் வள வரப்போகுது. கிரகநிலைகள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. கிரக மாற்றங்களில் அமாவாசைக்கு முன்னாடி 26ஆம் தேதி ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே 26ஆம் தேதி கேது பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி கரெக்டாக அமாவாசை முடிந்ததுக்கு பின்னாடி புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலனை பெற போகிறீங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி நீங்கள் பெறுவீங்க என்பது உங்களுக்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. வீண் அலைச்சல்கள் உண்டாகும். வாக்குவன்மையால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும். ஆக்சுவலி தைரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் எதையும் துணிஞ்சு செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். காரிய வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். பணவரவு கூட உங்களுக்கு கூடும். எதிர்பாலினத்தரோடு பழகும்போது கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் எச்சரிக்கையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படல. எதிர்ப்புகள்லாம் குறையும். ஸோ ஓரளவு நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். இது மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நெருக்கமானது அதிகரிக்க போகுது. மனவிட்டு பேசுவதன் மூலம் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதையுமே மனவிட்டு பேசுவது நன்மை என்பது குறிப்பிடப்படுது. உறவினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் வகையில் மனவிட்டு பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையாக இருக்குது. அவர்களிடம் நீங்கள் நன்மையாக பேசுனீங்கன்னா அதனால் உங்களுடைய உறவு வலுப்பெறும். ஸோ நிதானமாக பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. அப்போ தான் மகிழ்ச்சியானது உங்களுக்கு உண்டாகும். இல்லைனா மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகாது.
இது திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறமா மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த டைம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் சில முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கமானது காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையோடு செயல்பட்டிங்கன்னா நிர்வாகத்திறனால் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அப்புறம் நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு உங்கள் வாழ்க்கை தேவையான ஔசூரியங்களை பெற வேண்டிய ஏற்பாடுகளை செயல்படுத்தணும். உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படும். அப்புறம் மாணவர்கள், அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள், ஆரம்ப நிலை மாணவர்கள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தர முடியும். வக்கீல் தொழிலில் ஜூனியராக இருந்து பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படணும். அப்போ தான் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் கூட நீங்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா மேல அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற முடியும். திருமணமான பெண்கள்லாம் புத்திரதோஷம் அமைப்பிற்குள் வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வது நல்லது. அதாவது அப்படி செய்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பெற முடியும். கலைஞர்களாக உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சித்திரை அமாவாசையில் அன்னைக்கு மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீங்க என்று சில நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. சித்திரை மாதத்துடைய அமாவாசை தான் சித்திரை அமாவாசை என்று சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து படைத்து தண்ணீர் இருப்பது நமது பித்ருக்களை திருப்திப்படுத்தும். ஆனால் அமாவாசையில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது. அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான நாள். அதனால தான் சொல்லப்படுது. மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஆனால் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்கிறாங்க பெரியவங்க. அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலமிடுவது தவறு இல்லை. அல்லது அன்றைய தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. விநாயகருக்கு சதுர்த்தி, முருகருக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதசி, பைரவருக்கு அஷ்டமி, பௌர்ணமிக்கு அம்பிகை, இதே போல் பித்ருக்களுக்கு அமாவாசை. அதனால தான் இந்த தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசைங்கிறதுனால நீங்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்கள் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தியோடுவதோடு உங்கள் குலத்தை செழிக்க செய்யும். உங்களுடைய இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாங்க. அமாவாசையில் வாசலில் கோலம் போடுவது, மணி அடிக்கக்கூடிய ஒளி, இரும்பு பாத்திரங்கள் ஒளி இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைப்படும். இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை, அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் செல்லும் வரை வீட்டு வாசல் மற்றும் பூஜை அறையில் கோலம் போடுவதை, மணி எடுத்து ஒளி எழுப்பி பூஜைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இது மிதுன ராசிக்காரங்க தவிர்த்திங்கன்னா நல்லது என்பது சாஸ்திர நிபுணர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் சாஸ்திர நிபுணர்கள் உங்களுக்கு சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். அதே போல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்க இருந்தாலும் இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வீடியோ போடப்படும். அதெல்லாமே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.